உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏற்கனவே இந்த 10 ரூபா காயின்னு பல இடத்துல செல்லாதுன்னு சொல்லுதாக. அந்த செல்லா காசை தான் இவன் உண்டியில போடுவாங்க. சரி இருக்கட்டும், செல்லா காசு தானே, இவனே ஒரு செல்லா காசு தானே, வாங்கிக்கிட்டான். நகை நட்டை எல்லாம் கழட்டி உண்டியல்ல போட்டாலுவையா? என்னல பெரிய நகை இல்லே, நம்மூர் பொம்பளைங்கள்ல பாதி பேர் கவரிங் நகை தானே போட்டிருக்காங்க. அவங்க இதை உண்டியில போடுவாங்கன்னா அதை பத்தி இவரு பேசுதாதா? அத வேலையை பார்த்துட்டு போல. இந்தாருல 1 கோடிய 10 ரூபாயா பிரிச்சாலும் 10 லட்சம் பேர் இவன் உண்டியில போடணும். அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க என்ன 10 லட்சம் பேர் இருப்பாங்களா? எங்க சொல்லு பாப்போம். 1 கோடிக்கு 10 லட்சம் பேர் பணத்தை போடணும்னா 5 கோடிக்கு 80 பேரு, 8 ஊர் ஆளுங்களும் சேர்ந்து காசு போட்டாலும் தேராதுல. வேணும்னா இவன் ஒண்ணு செய்யலாம். இவன் ஏற்கனவே அழுக்கி வேட்டியை தான் கட்டியிருக்கான். அவன் இந்த கையக்கால மடக்கி கட்டிக்கிட்டு ஹேண்டிகேப்ங்கிற பேர்ல எங்கேயாவது சென்னை சிட்டி சிக்னல் இருக்குல்ல, அங்க வண்டி இப்படி கைய ஏந்தினான்னு வச்சுக்க, ஒரு வேலை போடுவாங்க. அப்படியும் இவன் சேர்க்கணும்னா சில மாதங்கள் ஆயிடுமே. முடியுமா? ஸ்கூலு வாங்க போறான். ஸ்கூலு இருக்கேன். அம்புட்டு பெரிய ரொக்கத்தை வச்சிருக்கிறவன் இந்த ஊர்லயே சவுந்தரபாண்டி மட்டும்தான்ல. என்ன தவிர வேற ஆறாலையும் இந்த ஸ்கூல்ல வாங்க முடியாது. எழுதி வச்சுக்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, நாளைக்கு தானே தெரியும். அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டா எப்படி? என்ன எங்க அப்பா எதிர்த்து பேசுறியா? என்னங்க இதுக்கே நான் எதிர்த்து பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே நான் எதிர்த்து பேசுவேன்ல, அன்னைக்கு தெரியும் எதிர்த்து பேசுறதுன்னா என்னன்னு. அது வரைக்கும் நீங்க 2 பேருமா அந்த ஸ்கூலை எப்படி வாங்குறது, எப்படி குடிக்கிற பாரா மாத்துறதுன்னு பிளான் போட்டுட்டு இருங்க. எதுக்கு இப்ப ஆத்திரப்படுது நீயே? அவளோட அண்ணங்காரன் தோத்து போய் அசிங்கப்பட போகுதான். அந்த கோவத்துல பாவம் பேசிட்டு போகுது. பேசட்டும் விடு. இவளால என்ன பேசத்தான் முடியும், வேற என்ன செய்ய முடியும்? வா வா கொஞ்சம் பேசுவோம் வா. சனியன கொஞ்சம் இருங்க. என்ன அந்த உண்டியல்ல நீங்க ஏதாச்சும் பணம் போட்டீங்களா? நான் எதுக்குமா பணம் போட போறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? உங்க பேர பிள்ளைங்க அதே பள்ளிக்கூடத்துல தான் படிக்குதுன்னு சொன்னீங்க. ஆமாம்மா, 2 அப்பம் 4 அப்பம் படிக்குதுங்க. இவங்க பள்ளிக்கூடத்தை மாத்தி பாரா மாத்தினதுக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்களை எங்க படிக்க வைப்பீங்க? இல்ல பார்ல பாட்டில் பொறுக்க அனுப்புவீங்களா? படிப்பை கெடுத்து பார ஆரம்பிக்க போறேன்னு சொல்லுதாவ, நீங்களும் கூடவே நிக்குதிய. உங்க பேர பிள்ளைங்க ரொம்ப நல்லா வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.